2 ஆலயத்தையும் கர்த்தர் இடிச்சு போட்டார். ஆனால் வசனத்தின்படி 3வது ஆலயம் வரும். அதை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். அந்த ஆலயத்துக்கான சண்டை தான் அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிச்சு. போன அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு இல்லையா? அந்த சண்டை தான் ஆரம்பிச்சிச்சு. இந்த சண்டையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு முடிக்கிறேன். கவனிங்க. முதல் யுத்தம் 1948 தேசத்துக்கான யுத்தம். முடிவு தேசம் யாருக்கிட்ட வந்துச்சு? இஸ்ரவேல்கிட்ட வந்துச்சு. 2வது யுத்தம் தலைநகருக்கானது. கடைசியில் தலைநகர் யாருக்கிட்ட வந்துருச்சு? இஸ்ரவேல்கிட்ட. இப்போ 3வது யுத்தம் என்ன தெரியுமா? அந்த யுத்தத்துக்கு பேர் பாருங்க. அதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. எல்லாம் கொடுத்துருக்குறான். அல் அக்ஸா ஃப்ளட். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த மாஸ்க், நீங்கள் பார்க்குற மாஸ்க் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ எனக்கு தீர்க்க தரிசனம் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும். இந்த மாஸ்க் கீழே விழுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இதுதான் அடையாளம். நீங்கள் கீழே விழுகிறதை காண்பிக்கும் பொழுது, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 24வது வசனம், நிறைவேறுகிறது என்று அர்த்தம். அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, அது நிறைவேறுகிறது என்று அர்த்தம். லூக்கா 21:24 வாசிங்க. பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை, புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இதான் புறஜாதியார் மிதிக்கிறது. இந்த பரிசுத்த ஆலயம் இருந்த இடத்தை இப்ப யார் மிதிக்கிறது? புறஜாதியார் இந்த ஒரு இடத்தை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இடிஞ்ச உடனே இதை சுத்திலும் இஸ்ரவேலர்கள் வேலி போட்டுருவான். யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவான். புறஜாதியார் உள்ளே நுழையாதபடி சேஃப் பண்ணிடுவான். இதான் புறஜாதியார் நிறைவேறுகிற காலம். அது இன்னொரு அடையாளம் என்னன்னா, சபையின் காலம் முடிவடைகிறது என்று அர்த்தம். பரிசுத்த ஸ்தலத்தில் புறஜாதியார் இருக்குன்னு அர்த்தம். இதோட சபையின் காலம் என்ன ஆக போகுது? முடிவுக்கு வரப்போகுது. அந்த சபையின் காலம் முடிவுக்கு வருவதற்கான யுத்தம் தான் இப்பொழுது ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தத்தினுடைய முடிவு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மாஸ்க் விழுந்த ஒன்று ஆரம்பிக்குதா இல்லை யுத்தத்திலேயே இப்போ ஆரம்பிச்சிருச்சு யுத்தம்? அக்டோபர் 7 அதுக்கு நடுவில் இந்த மாஸ்க் விழும். இதை ஒட்டி 3ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கும். இப்போ எல்லாமே கண்ணாடி மாதிரி கைகிட்ட இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இனிமேட்டு நடக்க போது இல்லை, ஆல்ரெடி ஸ்டார்டட். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இதை விழுகிறதை நீங்கள் காணும்போது உங்களுக்கு ஒன்று தெரியணும். புறஜாதியாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றிருந்த கடைசி காரியமும் விழுந்து விட்டது. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. அவர்கள் அந்த இடத்துல தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள். அதற்குள்ளாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் 100% நிறைவேறப் போகிறது. இப்போ இந்த மாஸ்க் தான் நமக்கு அடையாளம். விழுந்துருச்சுன்னா அவங்க தேவாலயம் கட்டுறதுக்குள்ள முடிக்கிறதுக்குள்ள ஆண்டவர் வந்துருவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவங்களுக்கு பகிரங்க வருது, அது வேற. நமக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ யோசித்து பாருங்க, இந்த மாஸ்க் விழுந்தாதான் ஆலயம் கட்ட முடியும். மாஸ்க் விழுறதுக்கான யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பாருங்க. நமக்கான கடைசி சிக்னல் கிடைச்சிருச்சு. நாங்கள் ரொம்ப வருஷமாக அதை சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த மாஸ்க் விழும்னு. இப்போ மட்டும் அக்டோபர் 7 இந்த மார்ச் மாதத்துக்குள்ள மட்டும் 250 மாஸ்கை இடிச்சிருக்கிறாங்க இஸ்ரவேலர்கள். காசா பகுதியில், மேற்கு கரை பகுதியில், இந்த எருசலேமை சுற்றி இருக்கிற இடங்களில் கிட்டத்தட்ட 250 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. ஃபைனல் இதுதான். இது அவங்க இடித்தாலோ, அது விழுந்தாலோ, எது நடந்தாலோ, பூமி எதிர்ச்சி வந்தாலோ, எப்படியும் அந்த மாஸ்க் விழும். விழுந்துருச்சுன்னா இந்த இடத்தில் அவர்கள் தேவாலயம் கட்ட முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். இந்த இடத்தை முழுவதும் தங்கள் கையகப்படுத்துவார்கள். அதான் நமக்கு லாஸ்ட் சைன். சொல்லிட்டு போகிறோம், ஏதோ உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறோம்னு நினைக்காதீங்க. சன காஷன், எச்சரிப்பு. இது உங்களை சரிப்படுத்தி கொள்றதுக்கான டைம் மட்டுமே. இன்னும் டைம் பத்தாது உங்களை சரி பண்ணுறதுக்கு. ஏன்னா வார் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வார் எதுக்கான வார்னா, இந்த இடத்துக்கான வார். முதல்ல தேசத்துக்கான வார். முடிவு இஸ்ரவேல் கையில் தேசம் வந்துருச்சு. 2வது தலைநகரத்துக்கானது. இஸ்ரவேல் கையில் தலைநகரம் வந்துருச்சு. இது ஆலயத்துக்கான வார். இப்போ ஆலயத்துக்கான இடம் அவர்கள் கைக்கு வரும். இது ஏதோ விளையாட்டா சொல்ல நினச்சிக்காதீங்க. இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம். அதை தான் சொல்கிறோம். நீங்கள் இதை காணும்போது நீங்கள் இனி பரலோகத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு சபை வந்துருச்சு. இனி சபை ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குகிற காலம் இல்லை. இது தேவனை சந்திப்பதற்கு மணவாட்டி ஆயத்தம் பண்ணுகிற காலம். ரெபேக்காள் புறப்படும் போது லாபான் கேட்டான், ஒரு 10 நாள் இருந்துட்டு போலாமா?
அவன் சொன்னான், இனி ஒரு நாள் கூட தாமதிக்க முடியாது, நாங்கள் இமிடியேட்டாக புறப்படணும். அங்கே ஈசாக்கு அவர் லகாய்ரோயி துறவுகிட்ட கிளம்பிட்டாரு, நான் இப்போ கிளம்பினா தான் அவரை போய் அன்னைக்கு பார்க்க முடியும். தேவன் கடைசி யுத்தத்தை தொடங்கிட்டாரு. இனி நாம் புறப்படுகிற காலம் வந்து விட்டது. இனி பிரயாணம்தான், இனி மணவாளனை சந்திக்கிற நேரம்தான், இனி வேறொன்று கிடையாது. பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு சந்திக்கிற காலம் வந்துருச்சு. இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, மாம்சத்துக்கு பின்னாடி, பட்டத்துக்கு பின்னாடி, பதவிக்கு பின்னாடி, இச்சைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கதவு அடைக்கப்படும். அதுக்கப்புறம் எவ்வளவு தட்டினாலும் கேட்காது. இப்ப கர்த்தர் கதவை திறந்து வச்சிருக்கிறார். இப்பொழுது மிருகங்கள் உட்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார். இப்பொழுது சபையின் காலமாய் இருக்கிறபடினாலே கதவு திறந்திருக்கிறது. இதே ரட்சண்ய நாள், இதே நற்செய்தி அறிவிக்கிற நாள், இதுவே கர்த்தருக்கு தன்னை பரிசுத்த பண்ணி கொள்ளுகிற நாள். இனி காலம் செல்லாது. நம்ம சந்திக்க ஆயத்தப்படவுமா? இப்போ அந்த ஆயத்தம் நமக்குள்ள இருக்குதா? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டேன் இல்லை, உங்கள் ரட்சிப்பு பூரணப்படணும். முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒவ்வொரு நாளும் உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நிதானிக்க வேண்டும். இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிறேனா, பின்மாற்றம் அடைஞ்சிட்டேனா, உலகத்துக்கு பின்னாடி போயிட்டேனா? கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம், கிறிஸ்தவனா இருப்போம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? அதான் கேள்வி. கிறிஸ்தவெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டான், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். சபையில மெம்பரா இருக்கிறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. தசமா காணிக்க கொடுக்கறதுனால மட்டும் பரலோகத்துக்கு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துவு என்ன சொன்னாரோ அதன்படி இருக்கிறவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஃபைனல் வார் ஸ்டார்ட், நோ மோர் டைம். ஆண்டவர் எல்லா நீதிக்கும் கீழ்பட்ட முதல் அடையாளம் என்னன்னா, நீ தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறது. நான் குழந்தையில எடுத்தேன், சின்ன வயசுல எடுத்தேன், எப்போ எடுத்தேன்னு தெரியாது. ஞான தாய் கொடுத்தாங்க, ஞான தகப்பன் கொடுத்தாங்க, அல்லது கொடிக்கு கீழே கொடுத்தாங்க. அதல்ல இந்த எந்த ஞானஸ்நானம் பைபிள் சொல்லலை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானமே ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானஸ்நானத்தை எடுத்திருக்கணும். எடுத்திருக்கிறோமா? ஞானஸ்நானத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு குரூப். பார்த்துக்கலாம், எடுக்கலாம், போகலாம், வரலாம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஞானஸ்நானம் எடுக்காதவங்க தண்ணியில் மூழ்கி எடுங்க. ஒருத்தர் என்ன வந்து கேட்டார், கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பக்கத்தில் இருக்கிற இயேசு எடுத்தார். நீ திருடனா இருந்தா அவனை பாரு, நல்லவனா இருந்தா இவரை பாரு. இயேசு எடுத்திருக்கிறாரா இல்லையா? அவர் தானே நமக்கு மாடல். நீ எதுக்கு கல்லனை பார்க்குற? இன்னைக்கு ஒரு கூட்டம் கல்லனையே பார்த்துக்கிட்டு இருக்குது. இயேசுவை பாருங்க, இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு குரூப் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியெல்லாம் கிடையாது, அது ஆளுகை கிடையாது, அது ஒரு பவர் தான், அதெல்லாம் பெற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெறாதவங்க சொல்றது. பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையினுடைய மூத்த போதகராக இருக்கிறார். அவர்தான் சபையை நடத்துகிறார். அவர்தான் சபைக்கு பேசுகிறார். அவர்தான் சபையை கொண்டு போய் மணவாளன் கையில் ஒப்படைக்க போகிறார். அல்லேலூயா. ஒரு சபையில் நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது, வீட்டுக்கு தெரியாமல் வரேன், என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு உண்மையாக ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுது, வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தான அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமானது வேறுபாடுள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு பைபிள் சொல்லவே இல்லை. ஆனால் இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பைபிள் சொல்லியிருக்குது. இன்னைக்கு ஒரு கூட்டம் ஏமாத்திட்டு இருக்குது. கவலைப்படாத, கர்த்தர் கிருபை உள்ளவர், நித்திய கிருபை, நீ என்ன செஞ்சாலும் கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு. என்ன செஞ்சாலும் கூட்டிகிட்டு போகிறவராக இருந்தால் யூதாஸை கூட்டிகிட்டு போயிருக்கணும்.
என்ன செய்கிறவராக இருந்தால் கூட்டிகிட்டு போகிறவரா இருந்தால் சவுலை கூட்டிகிட்டு போயிருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கிருபை இருக்குதே, அது பரலோகத்துக்கு இல்லாத வழியை திறந்து கொடுத்த தேவன் நம்மளை போகிறதுக்கான ஒரு கிருபை கொடுத்துருக்காரு. அதான் கிருபை. இன்னைக்கு பாவம் செஞ்சாலும் கிருபையாக இருந்தால் ஆண்டவர் கிருபையாக இருக்கிற போயிடலான்னு ஒரு பொய்யான மாயையான ஒரு உபதேசம் போயிட்டுருக்கு. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டும் இனி வரும் பலன்களை அறிந்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பின்வாங்கி போனவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களை மீட்கப்படுவது கூடாத காரியம்னு இருக்கு. பரிசுத்த ஆவியை பெற்று பின்மாற்றம் அடைஞ்சிட்டாலே உனக்கு மீட்க முடியாதுன்னு இருக்கு. ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்கிறான், எப்படி இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலான்னு. எபேசியர் 6:4 இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்படி இருந்தால் தான் போக முடியும்னு பரலோகம் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். அடுத்தபடியாக மிக முக்கியமானது சுவிசேஷம் அறிவித்தல். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது கொண்டு போக போகிறது இந்த பூமியிலிருந்து எதுவுமே கிடையாது. ஒன்றே ஒன்று கொண்டு போகலாம், நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மாவை கொண்டு போகலாம். நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் அந்த ஊருக்கு கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க கரன்சியாக. நம்ம பணத்தெல்லாம் அந்த ஊருக்கு கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் அங்கே யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை அங்கேயே செட்டில் ஆக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற வீட்டை விற்றுருவாங்க, இங்கே இருக்கிற காரை விற்றுருவாங்க, அந்த ஊர் பணத்துக்கு மாற்றிப்பாங்க. மாற்றிட்டு அங்கே போய் வீடு வாங்கிப்பாங்க, எல்லாம் செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம போகிற தேசத்துக்கு நீங்கள் இங்கே இருக்கிற உங்களோட எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி தெரியுமா? ஆத்துமாக்களாக கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும். ஆத்துமாக்களுக்கு செலவு பண்ணுங்க, நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்க, நடங்க, ட்ராக்ஸ் கொடுங்க, யூடியூப் இருக்கு, வீடியோ போடுங்க, பேசுங்க. எவ்வளோ ஆத்மா சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிங்க. அவ்வளவும் உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். மொத்தத்தையும் இங்கே விட்டுட்டு போகிறத விட அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி பரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆத்துமாக்களாக கொண்டு போயிடுங்க. இல்லைன்னா வேற வழியே கிடையாது. நிறைய பேர் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்குன்னு சொல்லி வெறுங்கையா போகிறான். நான் வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போகிறேன். நீ வெறுங்கையா போகாதீங்க. இயேசுவை பார்க்க போகிறோம். சாதாரணமாக ஒருத்தரை பார்க்க போனாலே வாழைப்பழம் வாங்கிட்டு போகிறோம். யாரோ ஒருத்தரை பார்க்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவர் பார்க்க போனார்னா ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு போகிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்க போகிறோம். வெறுங்கையெல்லாம் போகக்கூடாது. போகும்போது நீங்கள் கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோக்கெவ்வளோ ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணுங்க. கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட ஒப்படைங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம்